ஓம் நமோ நாராயணா. கொண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ கூடையில் எண்ணப்பூ குஷ்பு. குண்டலினி சக்தின்றதை பற்றி தான் பேச போகிறேன். அகத்தவம் முதல் மனவளக்கலையில் அகத்தாய்வு பார்த்துட்டோம். அகத்தாய்வில் என்ன மாறாய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யாருன்னு. இப்போ அடுத்தபடியாக அகத்தாய்வு பார்த்துட்டு அகத்தவம் பார்க்க போகிறோம். அதில் குண்டலினி சக்தின்னு இருக்குது. குண்டலினி சக்தினா நிறையா பேருக்கு தெரியாது. குஷ்புன்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா திரைப்பட நடிகை, அவங்க பாஜகவில் இப்போ மாநில துணைத் தலைவராக இருக்காங்க, திமுகவில் இருந்தாங்க, காங்கிரஸில் இருந்தாங்க. ரைட் விஷயத்துக்கு வரேன். குஷ்புன்னா அவங்க சங்கடப்பட்டுக்குவாங்க. அதனால் கேஸ் பூ அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறேன். கேஸ் உடம்புல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கீழே போயிடுது. மூக்கு வழியாக உள்ள ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். இப்போ அது ஆக்சிஜன் சக்தி எல்லாத்துக்கும் தேவை. குண்டலினி சக்தினா குண்டலித்து இருக்கக்கூடியது. ஆண்களுக்கு விந்து, பெண்களுக்கு நாதம். என்னத்தை சொல்கிறது, பிறப்புக்காக உறுப்பு மூலமாக வெளியேறக்கூடிய திரவம். திரவத்தில் முதுகெலும்பு முடிவில் கீழே பிருஷ்டம்பாங்க. அதனால் இடுப்பு பகுதி, இடுப்புக்கு கீழே கின் கூணு வச்சு அதை பின்னாடி இந்த வாசிச்சு பாருங்கள். அதை நான் சொன்னால் அசிங்கமாக இருக்கும். அதை பிருஷ்டம்பாங்க. இந்த ரெண்டு இடுப்பு சதை பகுதிகளுக்கு நடுவில் முதுகெலும்பு முடிகிற இடத்துல இருக்கிறதுனால குண்டலினி சக்தி. விந்துவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாகத்தில் இருக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியை உச்சந்தலைக்கு, புருவ மத்தியில், மண்டமூளைக்கு நடுவில் அதில் இருக்கக்கூடிய கேஸு ஒரு பவரை மேலே ஏற்றினா ஆக்சிஜன் இங்கே வேலை செய்யும். சாதாரண அளவுக்கு இடுப்புக்கு கீழே தான் வேலை செஞ்சிட்ருக்குது. உச்சந்தலைக்கு உள்ள உள்நாவுக்கு மேலே, புருவ மத்தியில், மண்டமூளைக்குள்ள, பகர வடிவ குடிக்குள்ளே, மண்டமூளைக்குள்ள மனசை நிலைநிறுத்தணும். அதுக்கு பேர் ஆக்ஞேயம். கீழே முதுகெலும்பு முடிவில் சாந்தி யோகம். அதுக்காக தான் முதலிரவு சாந்தி முகூர்த்தம்னு வச்சான். அது ரொம்ப தப்பாக போயிடக்கூடாது, ஹீட் ஓவராகக்கூடாதுன்னு. அந்த ஹீட்டை சாந்தி யோகம், மனசை மூலாதாரத்தில் நிறுத்தி தியானம் பண்ணிவிட்டு, சாந்தி யோகம் பண்ணிவிட்டு, புருவ மத்தியில் ஆக்ஞேய சக்கரத்துக்கு கொண்டு வரணும். அது வரைக்கும் நாயகன் நாயகி, ஆண் பெண் என்ற எண்ணம் இருக்கும். ஆக்ஞேய சக்கரத்தில் உள்ள துரியத்துக்கு போகணும். துரியத்திலேருந்து வெட்டவெளி உச்சந்தலைக்கு வரணும், துரியாதீதம். இப்படி முதுகெலும்பு முடிகிற இடத்துல சாந்தி யோகம், புருவ மத்தியில் ஆக்ஞேயம், உள்ளுக்குள்ளே மண்டமூளைக்கு நடுவில் துரியம், வெட்டவெளியில் துரியாதீதம்னு இருக்குது. இப்படி சாந்தி யோகம், ஆக்ஞேயம், துரியம், துரியாதீதம்னு 4 நிலையில் தவம் பண்ணணும். இது ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு பயன் உண்டு, நோய்கள் தீரும். ஆகவே குஷ்பு, கேஸ் பூ, கீழே கழிவுகள், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியில் விட்டு ஆக்சிஜனை உள்ளே இழுப்போம். புருவ மத்தியில் இறை நிலையை பற்றுவோம். ஆக்ஞேய சக்கரத்துக்கு துரியம், துரியாதீதத்துக்கு வருவோம். சாந்தி யோகம் பழகிக்கணும். சாந்தி யோகம், துரியம், துரியாதீதம்.